Welcome back to our course on sequence and series தமிழ். ஸோ இப்போ சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ் கான்செப்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் சீக்வன்சஸ்னால் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நம்ம ப்ரீவியஸ் லெக்சரில் பார்த்துருக்கோம். இன்னைக்கு லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஃபினைட் சீரிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சீரிஸ் அப்படிங்கிறது என்னங்கிறதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ சீரிஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் டேர்ம்ஸ். அதாவது ஜென்ரலாக வந்து இப்படி நம்ம ஒரு நோட்டேஷன் கொடுத்து எழுதுகிறோம் அப்படின்னா வி கால் திஸ் அஸ் அ சீக்வன்ஸ். இப்போ சீக்வென்ஸில் இருக்கிற எலமெண்ட்ஸுடைய சம் தான் வந்து வி கால் இட் அஸ் சீரீஸ். இப்போ ஒரு பர்டிகுலர் டேர்ம் வரைக்கும் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் அ ஃபைனைட் சீரீஸ். இப்போ இதே எக்ஸெட்ரா. இப்போ சீக்வென்ஸ் அப்படின்னாலே இருந்துட்டு இங்கே என்ன தான் நடக்க போகுது, சம் என் ரன்ஸ் ஃப்ரம் 1 to infinity, இது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க போகுது. அப்போது இப்போ இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் கலெக்ஷன்ஸ், அதாவது ஒரு மேப்பிங் சீக்வென்ஸ் அப்படிங்கிறது பேசிக்கலி இட் இஸ் அ மேப்பிங் தட் இஸ் டிஃபைன் ஃப்ரம் த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் டு த செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். இப்போது இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிற மேப்பிங் அது டேர்ம்ஸ் ஒவ்வொன்றையும் ஆட் பண்ணி நம்ம எழுதக்கூடியதான் வந்து நம்ம சீரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே இன்ஃபினிட்டி வரைக்கும் போகணும். இப்போது ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து நமக்கு ரிசல்டன்ட் என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆட் பண்ண போகிறோம், இங்கே ரிசல்டன்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்மளால் பேச முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். அந்த விஷயத்தை தான் வந்து we say it as convergence and divergence of series. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இன்ஃபைனைட் சீரீஸ்னால் என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி நம்ம பார்த்துட்டோம். இப்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா let us denote S1 as A1. இப்போ S2 அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா A1 plus A2. S3 அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா A1 plus A2 plus A3. இதே மாதிரி ஜென்ரலாக Sn அப்படிங்கிறது உங்களுக்கு என்னவா இருக்கும், A1 plus A2 plus A3 till an. இப்போ இந்த மாதிரி இருக்கும். ஒரு சீக்வன்ஸோட கன்வர்ஜன் நம்ம எதை மீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், as n approaches infinity, as n becomes very large, அது வந்து ஒரு ஃபைனைட் வேல்யூவை நோக்கி போகுது. It is whether it is attaining a finite value as n becomes large. அதுதான் வந்து நம்ம சீக்வன்ஸுடைய கன்வர்ஜன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசணும். இப்போ சீரீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த சீரீஸை வச்சுக்கிட்டு we frame some sequence like this. இந்த sequence Sn is called as sequence of partial sums. ஏன் பார்ஷியல் சம்ஸ்னு சொல்லியிருக்கோம், இங்கே இன்ஃபினிட்டி வரைக்கும் போன ஒரு சீரீஸ்லேருந்து ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை மட்டும் எடுத்தால் அதை ஆட் பண்ணி தான் வந்து இப்படி ஒரு சீக்வன்ஸையே நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம். Sn அப்படிங்கிறது என்னது, சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இஃப் Sn converges then summation n runs from 1 to infinity an converges. அப்போது ஒரு சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா நமக்கு என்ன விஷயம் தேவைப்படுற மாதிரி இருக்குது, அதை இன்ஃபினிட்டி வரைக்கும் போகக்கூடிய அந்த ஒரு விஷயங்களை ஆட் பண்ணும்போது ஒரு ஃபைனைட் லிமிட் கிடைச்சது அப்படின்னா அதைத்தான் வந்து வி கால் இட் அஸ் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் அ சீரீஸ். சரிங்களா? இங்கே நான் கொடுத்தது வந்து இட் இஸ் அ நோட்டேஷன் ஆஃப் இன்ஃபினைட் சீரீஸ். இதை வந்து சஃபிக்ஸ் n வச்சு எழுதுறதுனால எழுதலாம், இல்லை சம்மேஷன் k runs from 1 to infinity ak இப்படி நம்ம எழுதுறதுனால எழுதலாம், இல்லை 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் தான் போகுது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சங்காட்டி சமேஷன் an ஆர் சமேஷன் ak இந்த மாதிரி இண்டெக்ஸ் இல்லாமல் வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். தீஸ் ஆர் ஆல் நோட்டேஷன்ஸ். சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து we are going to talk about geometric series. இப்போ geometric series அப்படிங்கிறது என்ன, நம்ம எல்லாருமே ஸ்கூலிங்ஸில் படிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வி ஸ்டார்ட் வித் இனிஷியல் வேல்யூ, அதுக்கப்புறம் ஒரு ரேஷியோவால் அதை மல்டிப்ளை பண்ணுவோம், தென் a series of this form is called as geometric series. சரிங்களா? இப்போ இந்த ஜாமெட்ரிக்ஸ் n டேர்ம்ஸ் எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்க போகுது. இதில் சமேஷன்ங்கிறது என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம பார்த்துருந்துருப்போம். அதாவது this is going to be equal to a multiplied with 1 minus r to the power n divided by 1 minus r. ஸோ ஒரு n டேர்ம்ஸ் ஜாமெட்ரிக் சீரீஸில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த விஷயந்தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதே ஒரு இன்ஃபினைட் சீரீஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தட் இஸ் a plus ar
plus AR squared etc. till AR power n minus 1 plus AR power n plus etc. இந்த விஷயம் என்னன்னா A upon 1 minus R. இப்போ இந்த இதில் உங்களுக்கு ஒரு ஃபைனைட் வேல்யூ கிடைக்குதா இன்ஃபைனைட் வேல்யூ கிடைக்குதா அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி எடுக்க முடியும்னா இந்த ஆரோட வேல்யூ எந்த மாதிரி இருக்கு. ஸோ ஆரோட வேல்யூ வந்து ஸ்மால் தென் ஒன்னாக இருந்துச்சுன்னா திஸ் இஸ் வெல் அண்ட் குட். சரிங்களா? இப்போ ஆரோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு ஒன்னாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கேஸில் யூ வில் கெட் இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் யூ ஆர் கோயிங் டு கெட் NA. சரிங்களா? இப்போ இங்கே நம்ம பேசிகிட்டு இருக்க இது ரெண்டுமே வந்து அப்சல்யூட் ஆஃப் ஆர் லெஸ் தென் 1 அப்படிங்கிற கேசஸ்க்கு தான் வந்து நமக்கு ட்ரூவாக வரப்போகுது. ஓகே, ஸோ வி சே ஸோ ஜாமெட்ரிக் சீரீஸ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் சீரீஸ். சரிங்களா? வி சே ஜாமெட்ரிக் சீரீஸ் கன்வர்ஜஸ் if the common ratio is absolute of the common ratio is smaller than 1. அதாவது summation n runs from 1 to infinity a r to the power n minus 1 is going to be a upon 1 minus r for absolute of r less than 1. இந்த ஒரு வேல்யூக்கு தான் வந்து இது கன்வர்ஜ் ஆகுது. சரிங்களா? let us go to problems now. So first problem la we have a is 1 upon 9, r is 1 upon 3. இப்போ இதை வச்சு ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஜாமெட்ரிக் சீரீஸ் எதுக்கு கன்வர்ஜ் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜாமெட்ரிக் சீரீஸ் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 upon 9 plus 1 upon 9 multiplied with 1 upon 3 plus 1 upon 9 multiplied with 1 upon 3 squared plus etc. இந்த மாதிரி போயிட்டு இருக்க போகுது. It is going to converge to what? A upon 1 minus r. So A is 1 upon 9, 1 minus 1 upon 3. So 1 upon 9 upon 2 upon 3. So it is 1 upon 9 multiplied with 3 upon 2. So it is going to converge to 1 upon 6. Singla, next problem, we are given that summation n runs from 0 to infinity minus 1 to the power n multiplied with 2 upon 5 multiplied with 3 power n. So n க்கு 0 கொடுத்தீங்க அப்படின்னா minus 1 to the power 0 அப்படிங்கும்போது it is 1, 3 to the power 0 is 1, so it is simply 2 upon 5. So n க்கு 1 கொடுக்கும்போது you are going to have minus 2 upon 5 multiplied with 3, then plus 2 upon 5 multiplied with 3 square, minus 2 upon 5 multiplied with 3 cube, plus etc. So இந்த மாதிரி தான் உங்களோட சீரீஸ் இருக்க போகுது. இதில் what is your a value? You can very well observe that your a value is 2 upon 5, r value is minus 1 upon 3. Hence இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா summation n runs from 0 to infinity minus 1 to the power n multiplied with 2 upon 5 multiplied with 3 to the power n is going to be a, which is 2 upon 5 divided by 1 minus r, so minus 1 upon 3. So it is 2 upon 5, 1 plus 1 by 3, so which shall be written as 3 plus 1 by 3, which is 4 upon 3. So இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 upon 5, 3 upon 4, cancel ஆகி 3 upon 10. So this is the resultant. Okay, next we are going to see a practical example, that is a bouncing ball. So this is our third problem. Bouncing ball. இப்போ இனிஷியலாக ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் த பேட் ட்ராயிங். இப்போ இனிஷியலாக ஒரு பால் வந்து இந்த ஹைட்டில் இருந்து நம்ம ட்ராப் பண்ணுறோம். ட்ராப் பண்ணதுக்கப்புறம் ஆஸ் சூன் அஸ் இஸ் ஹிட் த லேண்ட், இது என்ன பண்ணுதுன்னா இதில் ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ், ஒரு சர்டைன் ரேஷியோ வச்சுட்டு ஜம்ப் ஆகுது. ஓகே, அடுத்து அதே மாதிரி ஒரு சர்டைன் ரேஷியோ வச்சுக்கிட்டு ஜம்ப் ஆகுது. இந்த மாதிரி பால் ஜம்ப் ஆகிக்கிட்டே இருக்கு. சரிங்களா? வாட் இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ் தட் இட் இஸ் கோயிங் டு கவர்? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய விஷயமே. இப்போ இது எந்த ரேஷியோவில் இதாகுது அப்படிங்கிறது வந்து லெட் அஸ் டேக் இட் அஸ் ரேஷியோ டு பி
ஆர். சரிங்களா? இப்போ டோட்டலாக இந்த பால் கவர் பண்ண டிஸ்டன்ஸ், ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு தான் நமக்கு தேவைப்படுது. அதை எப்படி பண்ண போகிறோம்? இனிஷியலாக இந்த ஹைட்டு வந்து ஹெச்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இனிஷியலி ட்ராவல்ட் ஹெச். சரிங்களா? தென் இப்போ எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கு? இந்த ஹெச்சில் ஒரு சர்டைன் ரேஷியோ மல்டிப்ளை ஆகுது. சரிங்களா? ஸோ இட் இஸ் கோயிங் டு இனிஷியலி ஹெச், அடுத்து ஹெச்சில் அந்த ரேஷியோ இஸ் அஃப்கோர்ஸ் லெஸ் தென் 1, அதனால தான் கம்மியாகிக்கிட்டே இருக்குது. அது லெஸ்ஸாக இருக்கும். ஓகே, ஹெச் கூட ஆரை மல்டிப்ளை பண்ணால் போதுமா? கிடையாது. பிகாஸ் இந்த டிஸ்டன்ஸ் சப்போஸ் இப்போ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ், நம்ம இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் ஹெச்ன்னு எடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த பாயிண்ட் இஸ் கோயிங் டு பி ஆர்ஹெச். இப்போ இந்த ஆர்ஹெச் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இப்படி போயிட்டு இப்படி வந்திருக்கு. ஸோ இட் இஸ் ஹேப்பனிங் 2 times. தென் 2 times ஆஃப் ஹெச் மல்டிப்ளைட் வித் ஆர் ஸ்கொயர். இந்த இதில் என்னவோ அதில் இங்கே நடக்குது. ஸோ ஆர்ஹெச் ஸ்கொயர். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ஆர்ஹெச் கியூப். இப்போ என்னன்னா இதே ஒவ்வொன்றும் 2 times நடக்குது. ஸோ 2h r cube etc. it goes this way. சரிங்களா? இப்போ ஸோ இந்த இடத்துல யூ லீவ் த ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் லுக் அட் த ரெஸ்ட் ஆஃப் த டேர்ம்ஸ். இந்த இதை மட்டும் பார்த்துட்டிங்க அப்படின்னா இட் இஸ் இன் த ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் with what? Initial value 2hr and the rest of the values what? With common ratio r. So a upon 1 minus r. So this is going to give you the r. You may multiply that h minus hr plus 2hr upon 1 minus r. So h plus hr upon 1 minus r. This shall be written as h times of 1 plus r upon 1 minus r. So this is the total distance covered by the bouncing ball. சரிங்களா? இப்போ ரேஷியோ என்ன, ஹைட் என்ன அப்படிங்கிற வேல்யூஸ் உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட அல்டிமேட் டாஸ்க் என்னவா இருந்துச்சு அப்படின்னா அந்த பவுன்சிங் பால் கவர் பண்ண டிஸ்டன்ஸ், அது பவுன்ஸ் ஆகி அது ரெஸ்ட் பொசிஷனுக்கு வரும்போது அது எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணுச்சு அப்படிங்கிறது தான் நம்மளோட கேல்குலேஷனாக இருந்துச்சு. சரிங்களா? பட் இதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணியிருந்திருக்கோம்? சீரிஸ் ஐடியாவை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருந்திருக்கோம். ஓகே, ஸோ next is next problem that we are going to see is express (5.232323) as the ratio of two integers. இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த விஷயத்தை தான் வந்து நம்ம பண்ணணும். ஒரு ரியல் நம்பர் கொடுத்துருந்துருக்காங்க, இதை ரேஷியோ ஆஃப் டூ இன்டீஜர்ஸாக எழுத சொல்கிறாங்க. இஸ் இட் பாசிபிள் டு ரைட்? லெட் அஸ் ட்ரை. ஸோ லெட் அஸ் டேக் த ஃபர்ஸ்ட் வேல்யூ டு பி சிம்பிளி 5. சரிங்களா? 5 ப்ளஸ் இந்த ஆக்சுவலி இந்த 5.2323 இப்படி போய்கிட்டே இருக்கிறது. இதை வந்து 5 ப்ளஸ் 0.23 ப்ளஸ் 0.0023 plus 4 times 023 plus etc. இப்படி நமக்கு இருக்கு. ஸோ இந்த 5 அப்படி எழுதிக்கலாம். this shall be written as 23 upon 100 and this is 23 upon 100 squared plus 23 upon 100 cube. ஸோ இந்த மாதிரி தான் போகுது. இப்போ இந்த 5-ஐ விட்டுட்டு இந்த விஷயத்தை பார்த்துட்டிங்க அப்படின்னா it is in the geometric series with initial value 23 upon 100 with common ratio 1 upon 100. So it is 5 plus 23 upon 100 multiplied with 99 upon 100. Denominator 99 upon 100. So it becomes like this. So 100 gets cancelled. So 5 plus 23 upon 99. So either வந்து 99 multiplied with 5 plus 23 upon 99. இந்த மாதிரி நம்மளால் எழுதிக்க முடியும். இது என்ன அப்படின்னு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா you may very well see that it is 518 upon 99. இப்போ என்னது? இந்த ஒரு ரியல் குவான்டிட்டியை we have expressed it as the ratio of two integers. இங்கேயுமே நம்ம என்ன தான் யூஸ் பண்ணோம்?
இன்ஃபினிட் சீரிஸ் ஐடியாவை ஜாமெட்ரிக் சீரிஸ் ஐடியாவை யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஜாமெட்ரிக் சீரிஸ் இல்லாமல் வேற ஒரு டைப் ஆஃப் ஒரு சீரிஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். Find the sum of the series summation n runs from 0 to infinity 1 upon n multiplied with n plus 1. சரிங்களா, இந்த விஷயந்தான் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். let us consider 1 upon n multiplied with n plus 1. இது வந்து fractions யூஸ் பண்ணோம் அப்படின்னா a upon n plus b upon n plus 1 இந்த மாதிரி எழுதலாம். this shall be written as a multiplied with n plus 1 plus b multiplied with n upon n multiplied with n plus 1. ஸோ இதை இங்கே ஈக்குவேட் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு தான் ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ denominators are same, so we shall equate the numerators, which in turn gives us that a multiplied with n plus 1 plus b multiplied with n is 1. If you give n is equal to 0, n 0 னு கொடுத்தீங்கன்னா you are going to get your a value to be 1. And when you give n is equal to minus 1, in the term 0 ஆயிருது. So here you are going to have minus b is 1, which in turn gives you that your b is minus 1. Therefore, your 1 upon n multiplied with n plus 1 gives you 1 upon n minus 1 upon n plus 1. இந்த மாதிரி நமக்கு ஸ்ப்ளிட் ஆயிருது. அப்போது உங்களுடைய சமேஷன் இப்போ நான் இந்த ஃபார்மேட்டில் எழுதுறேன். k runs from 1 to n 1 upon k multiplied with k plus 1. இது என்னவா இருக்க போகுதுன்னா summation k runs from 1 to n 1 upon k minus 1 upon k plus 1. இப்போ இந்த மாதிரி நமக்கு இருக்கும். சரிங்களா, இப்போ இந்த இதில் நம்ம என்ன பண்ணலாம், கேக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ 1 minus 1 upon 2 plus 1 upon 2 minus 1 upon 3 plus 1 upon 3 minus 1 upon 4 plus 1 upon 4 minus இதே மாதிரி போய் கடைசியாக சப்ஸ்டியூட் பண்ணும்போது you will have 1 upon n minus 1 upon n plus 1. இந்த மாதிரி நமக்கு நிற்கும். இதில் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா terms gets cancelled. So finally we have 1 minus 1 upon n plus 1. இதாக இருக்க போகுது. இதில் if we take as limit n approaches infinity, summation k runs from 1 to n 1 upon k plus k multiplied with k plus 1, it becomes summation k runs from 1 to n, sorry 1 to infinity 1 upon n multiplied, okay k னு வச்சுருக்கோம். ஸோ k multiplied with k plus 1 is going to be, இங்கே என்ன பண்ணணும், limit n approaches infinity to this value 1 minus 1 upon n plus 1. இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா you are going to get it as 1. So this is the resultant. Now ஸோ ஒரு இன்ஃபினைட் சம் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃபைனைட் வேல்யூ ரிசல்டண்ட்டாக வருது அப்படின்னா தீஸ் கைண்ட் ஆஃப் சீரீஸ் we call it as convergent series. இப்போ இதுக்கு அடுத்தது வந்து அப்போ கன்வர்ஜென்ஸ் இல்லாமல் வரக்கூடிய சீரீஸ் என்னது, டைவர்ஜென்ட் சீரீஸ். அஃப்கோர்ஸ் நம்ம சீக்வன்ஸில் பார்த்த அதே ஐடியாலஜிஸ் வந்து இங்கே நம்ம சீரீஸ்க்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இப்போ டைவர்ஜென்ட் சீரீஸ் அப்படிங்கிறது என்னென்னா when you make the sum of terms, அங்கே வந்து இந்த வேல்யூக்கு தான் போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் ஒரு வேல்யூக்கு போச்சு. இட் மீன்ஸ் when you make the sum of these terms it is approaching infinity. அந்த மாதிரியான ஒரு வேல்யூக்கு போச்சு அப்படின்னா we call that as divergent series. சரிங்களா, அப்போது ஒரு இன்ஃபினைட் சம் நம்ம பண்ணும்போது ஒரு ஃபைனைட் வேல்யூக்கு போகணும் அப்படின்னாலே அந்த இடத்துல என்ன நடந்திருக்கணும், ஒரு சர்டைன் ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த சீரீஸில் வரக்கூடிய டேர்ம்ஸ் வந்து ஜீரோவை நோக்கி போச்சு அப்படின்னா மட்டும்தான் அந்த ஃபைனைட்டோடதே இன்ஃபினைட்டுக்கு எக்ஸ்டெண்ட் ஆக முடியும். இப்போ இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது, ஆட் பண்ணால் இன்ஃபினிட்டி தான் வரப்போகுதுன்னா அப்போ என்னது, nth டேர்ம் ஜீரோவை நோக்கி போகாமல் இருக்குது அப்படிங்கிறது தான். So let us state it as a theorem now. We are not going to prove that is if summation n runs from 1 to infinity an converges, then nth term approaches 0. Okay, and the next theorem is இதோட consequence எந்த மாதிரி எழுதலாம் அப்படின்னா if summation n runs from 1 to infinity an diverges, then an fails to exist or an does not converge to 0.
சரிங்களா? 0வை தவிர வேறு எந்த வேல்யூக்கு போச்சு அப்படின்னாலுமே இருந்துட்டு இந்த சீரீஸ் வந்து டைவர்ஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ இதை பேஸ் பண்ணி வந்து let us see few problems. என்னன்னு just a minute, let me take my book. I think it will be better to keep in lab. Yeah, fine. So இப்போ இந்த இதில் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து let us consider the problem summation n square. Summation n runs from 1 to infinity n square. Here nth term என்னது? an is equal to n square which approaches infinity as n approaches infinity. Hence summation n runs from 1 to infinity n square diverges. சரிங்களா? அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா summation n runs from 1 to infinity n plus 1 upon n. Here what is your an? An is n plus 1 upon n, which is 1 plus 1 upon n, which converges to 1. Hence இதுவும் diverges. Hence summation n runs from 1 to infinity n plus 1 upon n diverges. இந்த டெஸ்ட்டை வச்சுட்டு அப்போது nth டேர்ம் 0க்கு போச்சு அப்படின்னா அது கன்வர்ஜென்ட்டாக இருக்குமா அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாமா அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இங்கே ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னாலே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த சீரீஸ் கன்வர்ஜென்ட்டாக இருந்துச்சுன்னா nth டேர்ம் will go to 0. சரிங்களா? nth டேர்ம் 0க்கு போகிற எல்லா சீரீஸும் கன்வர்ஜென்ட்னு இவங்க சொல்ல கிடையாது. அப்போ nth டேர்ம் 0க்கு கன்வர்ஜென்ட்டாக இருந்தால் nth டேர்ம் 0க்கு போய் தான் ஆகணும். nth டேர்ம் 0க்கு போகலை அப்படின்னா இது கன்வர்ஜென்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ whenever you are given with some series, அந்த சீரீஸ் கன்வர்ஜென்ட்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு முதல்ல nth டேர்ம் 0க்கு போகுதா இல்லையான்னு பாருங்கள். தட் இஸ் லைக் an என்ட்ரன்ஸ் டெஸ்ட். சரிங்களா? nth டேர்ம் 0க்கு போகலை அப்படின்னா அது கன்வர்ஜென்ட்டாக இருக்குமா இருக்காதாங்கிற கேள்விக்கே இடம் கிடையாது. அது கண்டிப்பாக டைவர்ஜென்ட் தான். nth டேர்ம் 0க்கு போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இட் மே பி கன்வர்ஜென்ட் ஆர் மே நாட் பி கன்வர்ஜென்ட். அந்த விஷயங்களை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் தான் வந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ let us keep our discussion continue. So third problem, summation n runs from 1 to infinity minus 1 to the power n plus 1. இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களோட nth டேர்ம், அதாவது லிமிட் n approaches infinity an, அதாவது லிமிட் n approaches infinity minus 1 to the power n plus 1 does not exist. இது எக்ஸிஸ்டே ஆகலை. ஸோ எக்ஸிஸ்டே ஆகலைனாலும் என்னது, it cannot be convergent, so it diverges, which implies summation n runs from 1 to infinity minus 1 to the power n plus 1 diverges. இப்போ இந்த இடத்துல மற்ற சீரீஸோட இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ணலாம். இப்போ என்னன்னா, இந்த சமேஷன் n runs from 1 to infinity minus 1 to the power n plus 1, it can be either 1 or minus 1. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கேசஸில் பார்த்துட்டிங்கன்னா it is not so. It is when you make the sum of all these terms, it goes to infinity. அங்கே இன்ஃபினிட்டிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஆனால் இங்கே இன்ஃபினிட்டிக்கு போகலை. பட் it oscillates between two limits. இந்த மாதிரி வந்துச்சுனாலும் we say it is divergent. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம், சமேஷன் n runs from 1 to infinity minus n upon 2n plus 5. இங்கே லிமிட் n approaches infinity an என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா that is we'll have to take limit to minus n upon 2n plus 5. ஸோ இதிலிருந்து you can take n out in the denominator, so it is 2 plus 5 upon n. So in the n gets cancelled, and when you give the limit it is going to be minus 1 upon 2. சரிங்களா? இங்கே என்னதான் நடந்திருக்கு, you are getting limit which is something different from 0. So your given series diverges. இதே விஷயங்களை நம்ம சீக்வன்ஸாக பார்த்தோம் அப்படின்னா கன்வர்ஜென்ட். ஸோ அப்போ சீக்வன்ஸில் கன்வர்ஜென்ட்டாக இருக்கிறத வச்சு ஃபார்ம் பண்ணக்கூடிய சீரீஸஸ் எல்லாமே கன்வர்ஜென்ட்டுங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துட முடியாது. சரிங்களா? இங்கே நம்ம பார்த்த இந்த 4 எக்ஸாம்பிள்ஸில் இஃப் யூ ஹாவ் அ க்ளோசர் லுக் அட் எக்ஸாம்பிள் 2 and 4,
இது சீரீஸாக ட்ரீட் பண்ணாமல் அந்த nth டேர்மை மட்டும் வச்சு ஃபார்ம் பண்ண அந்த சீக்வன்ஸ் தனியாக பார்க்கும்போது they are convergent, right? It attains a finite limit and example 4 also attains a finite limit. ஆனால் இங்கே பிரச்சனை பண்ணுது. Okay, next we are going to talk about some results. So அந்த ரிசல்ட்ஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, if you have like summation an, this is some finite limit, and summation bn, which is also some finite limit. Sorry, okay, they are different limits actually. If these are convergent series, then what happens? Your summation an plus bn is same as that of summation an plus summation bn. It is also convergent with the limit a plus b. This is applicable for difference as well. So sum rule, difference rule, இதெல்லாம் இங்கேயும் applicable. And summation, some constant multiple of an is going to be k times of summation an. So இதுவும் convergent. சரிங்களா? அப்போ இந்த சீரீஸ் வச்சுட்டு அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் சீரீஸ் வந்து இஸ் வேலிட் ஃபார் சம், டிஃப்ரென்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் மல்டிபிள். சரிங்களா? மற்ற விஷயத்துக்கெல்லாம் வந்து நம்ம பேச கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி லெட் அஸ் லுக் அட் ஃபியூ ப்ராப்ளம்ஸ் நவ். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, summation n runs from 1 to infinity 3 to the power n minus 1 minus 1 upon 6 to the power n minus 1. So இது ரெண்டு தான் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணீங்க அப்படின்னா you may write this to be 6 to the power n minus 1 minus summation n runs from 1 to infinity 1 upon 6 to the power n minus 1. So in the first term you may write like 1 upon 2 to the power n minus 1 minus summation n runs from 1 to infinity 1 upon 6 to the power n minus 1. So n க்கு 1ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். So here you may very well see that in both the series initial term என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. Common ratio ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 1 upon 2, செகண்டுக்கு வந்து 1 upon 6. So when you do the summation you are going to get 1 upon 1 minus 1 upon 2 minus 1 upon 1 minus 1 upon 6. இது பார்த்துட்டிங்கன்னா it is going to be simply 2 minus 6 upon 5. So it is going to be 10 minus 6 upon 5, which is 4 upon 5. This is the resultant, right? And so next is summation n runs from 0 to infinity 4 upon 2 power n. So 0 இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. So it is going to be actually it shall be written as 4 multiplied with n runs from 0 to infinity 1 upon 2 power n. Here your a is 1 and r is 1 upon 2. So your summation n runs from 0 to infinity 4 upon 2 power n, actually 2 power n, right? So 2 power n is going to be 4 multiplied with 1 upon 1 minus half. So which is 4 into 2, which is 8. Right? இப்போ இந்த ஒரு given series இருக்கு அப்படின்னா you can actually reindex them. இப்போ for example summation n runs from 1 to infinity an ன்னு இருக்கிறத you may also write summation k runs from 0 to infinity a. இங்கே 1 n 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா kல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா you may give k plus 1, ரைட்? சமேஷன் இங்கே என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் சப்போஸ் 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா it can be h minus 1. So when you give 2 it is going to be 1. இந்த மாதிரி you can reindex them actually. And if you add few terms or delete few terms, அதை பண்ணாலும் ரிசல்ட் சேஞ்ச் ஆகாத மாதிரி we can reframe the series. These things I left as an exercise to you people to check them out in the textbook that we follow. The book that we follow is Thomas's Calculus by Moiris, Joel and Frank. Thank you.